வணக்கம் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஜீபம்பா பேசுகிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல கதையை சொல்ல போகிறேன். அந்த கதை பேர் என்னன்னா முயலும் ஆமையும். இப்போ நம்ம கதை கேட்க போலாமா? ஒரு காட்டு பகுதியில் எல்லா மிருகங்களும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அப்போ ஒரு நாள் அங்கே ஒரு திருவிழா நடந்துச்சு. அங்க வந்த எல்லா மிருகங்களும் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அங்க வந்த முயல் தான் தான் இந்த கூட்டத்திலே வேகமான மிருகம்னு சொல்லுச்சு. அதை கேட்ட எல்லா மிருகங்களும் அதையும் ஒத்துக்கிட்டாங்க. அப்ப அந்த முயல் சொல்லுச்சு, என் கூட போட்டி போடுற திறமை உங்க யாருக்குமே கிடையாது அப்படின்னு ரொம்ப திமிரா சொல்லுச்சு. அதை கேட்ட அங்க இருந்த ஒரு ஆமை சிரிச்சுது. ஏன் சிரிக்கிறேன்னு எல்லா மிருகமும் கேட்டாங்க. அதுக்கு அந்த ஆமை சொல்லுச்சு, முயல் வேகமான மிருகமா வேணா இருக்கலாம், அதுக்காக யாருமே அது கூட போட்டி போடக்கூடாதுன்னா எப்படி? எல்லா மிருகங்களும் வேகமா ஓட முடியும், வேணும்னா என் கூட இந்த முயலை ஜெயிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிச்சு அந்த ஆமை. அதை கேட்ட எல்லா மிருகங்களும் சந்தோஷப்பட்டாங்க. உடனே போட்டி தயாராச்சு. முயலும் ஆமையும் காட்டை சுத்தி ஓட ஆரம்பிச்சாங்க. மின்னல் வேகத்துல ஓட ஆரம்பிச்சது முயல். ஆனா ஆமையோ மெதுவா தன்னோட விடாமுயற்சியோட நிலையான வேகத்தோட தொடர்ந்து ஓடுச்சு. ஒரு மேட்டுக்கு வந்த அந்த முயல் ரொம்ப தூரத்துல இருந்து வர ஆமையை பார்த்து சிரிச்சுது. இந்த ஆமை நம்ம கிட்ட வரவே ரொம்ப நேரமாகும், அதனால கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்போம்னு சொல்லிட்டு படுத்து தூங்குச்சு. மெதுவா வந்த அந்த ஆமை தூங்கிட்டு இருந்த முயலை முந்திட்டு அந்த போட்டியில ஜெயிச்சிடுச்சு. திமிர் பிடித்த முயலுக்கு ரொம்பவே அசிங்கமா போயிடுச்சு. சுட்டீஸ், ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ்ன்ற மாதிரி நீங்க எந்த ஒரு விஷயம் செய்யும் போதும் பொறுமையாகவும் உறுதியோடவும் செஞ்சீங்கன்னா அந்த விஷயத்துல வெற்றி உங்களுக்கு தான். அவ்வளோதான் சுட்டீஸ், இந்த கதை இதோட முடியுது. இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்றத நான் நம்புறேன். இதே மாதிரி ஒரு நல்ல கதையோட நான் உங்களை சீக்கிரமாவே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க ஜீபும்பா கிட்ட இருந்து டாடா பாபாய்.